வெல்கம் டு டெக்னோ சின்டெக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சிஎஸ்எஸ் ஷேடோ. ஸோ ஜென்ரலாக சிஎஸ்எஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, HTML எலமெண்ட்டுக்கு ஒரு டெப்த்து விஷுவல் எஃபர்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இது கொடுக்கறது தான் வந்து சிஎஸ்எஸ் ஷேடோ. ஓகேவா? அது ப்ரைமரியாக நான் 2 ஷேடோ ப்ராப்பர்ட்டிஸை மீன் பண்ணுவேன். ஒன்று பாக்ஸ் ஷேடோ, ரெண்டாவது டெக்ஸ்ட் ஷேடோ. ஸோ அந்த பட்டன் ஷேடோ அண்டு இன்செட் ஷேடோ அதையும் நம்ம பார்ப்போம். இங்கே நான் டைப்ஸ்ன்னு சொல்லி 4 கொடுத்துருக்கேன். பட் ஜென்ரலாக சொல்லும்போது பாக்ஸ் ஷேடோ அண்ட் டெக்ஸ்ட் ஷேடோ தான் ப்ரைமரியாக பேசுவாங்க. அதை தவிர்த்து வேணும்னா யூ கேன் கோ வித் பட்டன் ஷேடோ அண்ட் இன்செட் ஷேடோ. வாங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகும். ஓகே, ஸோ ஒரு வெப் எலமெண்ட்டை இன்டெப்த்தாக நம்ம ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறது தான் சிஎஸ்எஸ் ஷேடோ அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஜென்ரல் டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண போகுதுன்னா, உங்கள் எலமெண்ட்டை சுற்றி ஒரு எஃபெக்ட்ஸை ஆட் பண்ண போகுது, ரைட்டா? ஸோ அந்த எஃபெக்ட்ஸை எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க? ஓகே, ஸோ சின்டாக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஸ்க்ரீனில் நான் ஜூம் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுடைய சின்டாக்ஸ். பாக்ஸ் ஷேடோ, ஆஃப்செட் எக்ஸ், ஆஃப்செட் ஒய், பிளர் ரேடியஸ், ஸ்ப்ரெட் ரேடியஸ், கலர், இன்செட். ஆஃப்செட் அப்படின்றதுனா ஹாரிசான்டல் ஷேடோ பொசிஷன். ஓகே, ஹாரிசான்டல் ஷேடோ பொசிஷன் ப்ளஸ்ன்னு கொடுத்தா கொஞ்சம் தள்ளி போகும். லெஃப்ட்டு நீங்கள் கொடுக்குற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ தகுந்த மாதிரி அந்த ஷேடோவுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் மேலே கீழே அப்படின்ற மாதிரி ஹாரிசான்டல் சொல்லும்போது லெஃப்ட் சைடு கொஞ்சம் அதிகமாகவும் ரைட் சைடு கொஞ்சம் அதிகமாகவும் இப்படி மாதிரி உங்களுக்கு வேரியேஷன்ஸ் காட்டும். வெர்டிக்கல் சொல்லும்போது மேலே கீழே உங்களுக்கு வேரியேஷன்ஸ் காட்டும். இது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நல்லா புரியும். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஷேடோ அந்த பிளர்னஸ் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அதை வந்து பிளர் ரேடியஸ் அப்படின்ற ஒரு பேராமீட்டரில் சொல்லலாம். இப்போ ஸ்ப்ரெட் ரேடியஸ் அப்படின்னா எவ்வளோ ஷேடோ உங்களுக்கு ஸ்ப்ரெட்டடாக இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது தான் வந்து ஸ்ப்ரெட் ரேடியஸ். இப்போ எனக்கு ஷேடோவுடைய கலர் என்னவா இருக்கணும், ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இந்த சேஞ்சஸ், நான் ஷேடோவில் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் அவுட் சைடு டு இன்சைட், அவுட் சைட் டு இன்சைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது மெஷர் பண்ணுறது தான் வந்து இன்செட். ஸோ பாக்ஸ் ஷேடோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேராமீட்டரை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆஃப்செட் எக்ஸ், ஆஃப்செட் ஒய், பிளர் ரேடியஸ், ஸ்ப்ரெட் ரேடியஸ், கலர், இன்செட். இது தெரிஞ்சால் போதுமானது, ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜென்ரலாக முன்னாடி சொன்னேன் இல்லையா, 2 டைப்பாக நம்ம பிரிக்கிறேன். ஒன்று வந்து பாக்ஸ் ஷேடோ, அடுத்து வந்து டெக்ஸ்ட் ஷேடோ. இப்போ டெக்ஸ்ட் ஷேடோக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்குது. இப்போ அங்கே பாக்ஸ் ஷேடோவுக்கு பதில் நீங்கள் ஜென்ரலாக டெக்ஸ்ட் ஷேடோன்னு கொடுத்துட்டு ஆஃப்செட் எக்ஸ், ஆஃப்செட் ஒய், மறுபடியும் நான் சொல்ல தேவையில்லை, அதே விஷயந்தான் இங்கே. பிளர் ரேடியஸ் எவ்வளோ பிளர் இருக்கணும் அப்படின்ட்டு, கலர் ஷேடோ கலர் எவ்வளோ இருக்கணுன்றதை நம்ம சொல்லிடுவோம். ஸோ இது வந்து பாக்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன், இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வேறு என்னென்ன ஷேடோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பாக்ஸ் ஷேடோ எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஷேடோ வந்து இல்லை, ஒரு ஷேடோவும் நான் கொடுக்கல அப்படின்னா எப்படி அப்பீல் ஆகுன்றதுக்கான எக்ஸாம்பிள். அப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, பாக்ஸ் ஷேடோ நன். பாக்ஸ் ஷேடோ நன் கொடுத்தோன்னா எனக்கு ஷேடோ எதுவும் வராது. சாஃப்ட் ஷேடோ வரணும் அப்படின்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் பாக்ஸ் ஷேடோ, பாக்ஸ் ஹைஃபன் ஷேடோ 5 பிக்சல், ஆஃப்செட் 5 பிக்சல், ஆஃப்செட் ஒய் வந்து 5 பிக்சல், ஸ்ப்ரெட் ரேடியஸ் இல்லை பிளர் 15 பிக்சல், கலர் டேராக கொடுத்தாச்சு, கிரே. ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த அப்பீலிங் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. சாஃப்டாக ஒரு ஷேடோ இங்கே சுற்றி இருக்கு பார்த்தீங்களா, இதான் அது. ஹார்ட் ஷேடோன்றது நல்லா ஒட்டினாப்புல டார்க்காக இருக்கும், அந்த பாக்ஸை சுற்றி அதை ஒட்டியே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதை எப்படி கொடுப்போம் அப்படின்னா, 5 பிக்சல், 5 பிக்சல், ஆஃப்செட் எக்ஸ்ஒய் கொடுத்தாச்சு, 0 பிக்சல் என்ன போட்டோம் அப்படின்னா, பிளர் வந்து 0 பிக்சல், பிளரே இருக்கக்கூடாது, ஆனால் டார்க் பிளாக் கலரில் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அந்த மாதிரி வருது டைப் வந்து ஹார்ட் ஷேடோ. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பிளர்டு ஷேடோ பார்க்குறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஆஃப்செட்டும் வேணாம்,
ஆஃப்செட் 0 வச்சுக்கிறேன். எக்ஸ், ஒய் ரெண்டுமே 0 வச்சுக்கிறேன். ஆனா பிளர் ரேடியஸ் வந்து 20 பிக்சல் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ரெட்டு, கிரீனு, ப்ளூ அது எதுவுமே 0வா குடுத்துட்டு, அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு இல்லையா? அத வந்து 0.3 லெவலுக்கு வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ, அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இது மட்டும் லைட்டா டிரான்ஸ்பரன்சியா இருக்கு பாருங்க. ஸோ, அது வந்துரும். அவ்வளோதான். இப்ப ஸ்ப்ரெட்டிங் ஷேடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்க. இப்ப இங்க மினிமலா இருந்தது. இப்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது. காரணம் என்னன்னா, நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, அந்த ஸ்ப்ரெட் ஷேடோன்னு ஒரு பாராமீட்டர் இதுவரையும் இங்க குடுக்காம இருந்தேன் பாருங்க. அந்த குடுக்கறத நான் குடுத்துருக்கேன். எப்படி குடுத்துருக்கேன் அப்டின்னா, 5 பிக்சல்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ, அப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த இது வந்து 5 பிக்சலுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. ஸோ, இதுதான் நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஷேடோஸ் உடைய டைப்ஸ். இப்ப டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இங்க நான் குடுத்துருக்கேன் ஃபார் யுவர் விசுவலைசேஷன். நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே. இத நம்ம ஒர்க் பண்ணியும் பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட் ஷேடோ, டெக்ஸ்ட் ஷேடோ, அதே ஆஃப்செட் எக்ஸ், ஒய், பிளர் ரேடியஸ் அண்ட் கிரே கலர். பிளர் ரேடியஸ்ல 4 பிக்சல் அளவுக்கு பிளர் இருக்கணும்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, காமன் இது 2ம் எக்ஸ், ஒய் 2மே காமன் குடுத்தனால உள்ளுக்குள்ளேயே அந்த வேர்ட சுத்தி வந்திருக்கு அவ்வளோதான். ஓகேவா? இது ஷாஃப்ட். ஸ்ட்ராங்குன்னு சொல்லும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இங்க பிளர்ரே பண்ணாதன்னு சொல்லிட்டேன். அப்ப இங்க திக்கன்டா ஒரு ஷேடோ ஒண்ணு இருக்கு. இப்ப என்ன பண்ணேன், பிளர்ர இன்கிரீஸ் பண்ணிட்டு, கலர அப்ளை பண்ணிட்டேன். ஷேடோ வந்து எனக்கு கலர்ல வேணும் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ, ப்ளூக்கு ஏத்த மாரி ப்ளூ குடுத்துருக்கோம். வேற கலர் குடுத்தாலும் வேற கலர் வரும். இப்ப மல்டிபிள் ஷேடோ அப்படின்றது எப்படின்னா, டெக்ஸ்ட் ஷேடோல ஆ இங்க என்ன பண்றோம்னா, நம்ப அ 2 கலர் குடுத்துருக்கோம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் ரெட்டு, அடுத்தது வந்து அ ப்ளூ. இது மாரி மல்டிபிள் குடுக்க முடியும்னா, தாராளமா குடுக்கலாம். ஒண்ணே ஒண்ணு டீலிமிட்டர்ஸ் யூஸ் பண்ணா போதும். கமா குடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு எவ்வளோ வேணா யூஸ் பண்ணிட்டு போலாம். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோல மல்டிபிள் பண்றது வந்து 100% சாத்தியம். பண்ணவும் செய்யலாம். இப்ப இத பிராக்டிகலா நம்ப ஒரு வாட்டி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இதுவரையும் என்ன பார்த்தோம்னா, ஷேடோனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கான அதுக்கான அ என்ன சொல்றது? அதுக்கான சின்டாக்ஸ் என்ன? ஸோ 2த்துக்கான டிஃபரன்ஸ் என்ன? பாக்ஸ் ஷேடோனா என்ன? டெக்ஸ்ட் ஷேடோனா என்ன? அந்த டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. பிராக்டிகலா போம்போது நீங்க இன்செர்ட்லயும் பட்டன்ஸ்லயும் ஷேடோவ நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். வாங்க டெமோக்குள்ள போலாம். ஸோ ஆஸ் யூசுவல் உங்க விஎஸ் கோட்ல ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலுக்கான நேம் நான் எங்க வைக்கிறேன், என்ன பேர் வைக்கிறேன்னா ஷேடோ. shadow.html. ஓகே. இப்ப இதுக்கு பேர் வச்சுருவோம். CSS ஷேடோ. ஸோ இப்ப இந்த பேஜ வந்து ஜஸ்ட் நம்ம ப்ரிவ்யூ பண்ணிப்போம். இப்போதைக்கு எம்ப்டியா இருக்கும். மெல்ல மெல்ல இப்ப தான் ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாக்ஸ் ஷேடோக்குள்ள போலாம். ஓகே. we will try to apply box shadow. ஓகே. ஸ்டைல் ஓகே. இப்படி குடுத்தோம்னா வராது. ஸ்டைல்குள்ள மட்டும் தான் குடுக்கணும். ஸோ இது தவறா யாரும் பண்ண வேண்டாம். நான் டிவ் எலமென்ட் டைப் பண்ண நெனச்சேன். அது வந்துருச்சு. டிவ் அப்படின்னு குடுத்துருங்க. இதுக்குள்ள பேராகிராஃப். வெல்கம் டு சிஎஸ்எஸ் ஷேடோன்னு குடுத்தாச்சு. இப்ப ஸ்டைல் இங்க குடுக்க ஆரம்பிக்கலாம். டிவ்க்கு குடுப்போம். டிவ் பாக்ஸ் ஷேடோ. புரியுதுங்களா? பாக்ஸ் ஷேடோ ஆ இது வந்து ஆஃப்செட்டு எக்ஸு, ஒய்யி, பிளர் எவ்வளோ இருக்கணும்? 5 பிக்சல், கிரே கலர். இது வேணும்னா நீங்க வேற கலர் கூட குடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு அந்த கலர் வேரியேஷன்ஸ் வரும். ஓகே. டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ல வரணும்னு குடுத்தாச்சு. இது வந்து பாக்ஸ் ஷேடோ. பாக்ஸ் ஷேடோல நெறைய வெரைட்டி நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஸோ என்ன பார்த்தோம்? ஆஃப்செட் பாராமீட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஹார்ட் ஷேடோன்னு ஒண்ணு பார்த்தோம். ஸோ ஹார்ட் ஷேடோ அப்படின்றது வந்து பிளாக் நீங்க குடுத்தாலே போதும். 10 பிக்சல், 5 பிக்சல், 0 பிக்சல் பிளாக்ன்னு குடுத்தாலே உங்களுக்கு இங்க ஆன்சர் வந்துரும். ஹார்ட் ஷேடோல. அதுக்கப்புறம் சாஃப்ட் ஷேடோன்னு சொல்லும்போது எல்லாமே ஒரே வேல்யூ குடுத்துருங்க. இது நம்ம பண்ணியிருக்கிறது சாஃப்ட் ஷேடோ. பிளர் ஷேடோ சொல்லும்போது, நீங்க என்ன பண்ணலாம், ஆர்ஜிபி வேல்யூ குடுத்துட்டு 00ன்னு குடுத்தீங்கன்னா வந்துரும். ஸோ நம்ம அதையும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது பிளர் ஷேடோ. 0 பிக்சல் அண்ட் இதுவுமே 0 பிக்சல்.
அதுக்கப்புறம் வி கேன் கோ ஃபார் வேல்யூ. இது என்ன பண்ணுவோம்னா 20 பிக்சல் கொடுத்துப்போம். தெரியுது அந்த பிளர்னஸ் வந்திருக்கு வேல்யூ. ஓகே, நீங்கள் ஆர்ஜிபி கொடுத்துக்கலாம், ஆர்ஜிபிஏ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லும்போது இங்கே இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணால் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ ஓகே, இங்கே வந்து 5 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ப்ரெட்டடாக மாறிடும். ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஸ்ப்ரெட்டு ஷேடோ. ஓகே, இதுவே இன்செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த இடத்துல INSET அப்படின்னு கொடுங்க. இன்செட் வந்துருச்சா இதுக்குள்ளாரி. இதே வந்து அவுட் செட் கொடுத்து பாருங்க. OUTSET அவுட் செட் ஏதாவது வருதா? வரல. ரைட், அப்போ இன்செட் மட்டும் தான் இருக்குது. அவுட் செட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, லெட் மீ ட்ரை திஸ். அவுட் செட்னா வெளியே. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்செட் மட்டும் கொடுத்து பார்க்குறேன். அவுட்புட் எனக்கு வந்துருச்சு. இதுதான் பேசிக்காக பேக் ஷேடோவில் உள்ள விஷயங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஷேடோவில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, பாக்ஸ் ஷேடோ எடுத்துகிட்டு இப்போ நான் டெக்ஸ்ட் ஷேடோவில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாக்ஸே வேணாம், டெக்ஸ்ட் ஷேடோ மட்டும் எனக்கு ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ வில் கோ வித் டெக்ஸ்ட் ஷேடோ. டெக்ஸ்ட் ஷேடோன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு மட்டும் லைட்டாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு பாருங்க இங்கே. ரைட், இது ஒன்று. ரெண்டாவது, டெக்ஸ்ட்லேயே ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படின்னா இது என்ன பண்ண போகிறேன்னா நான் ஜீரோவாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பாருங்கள், இதுதான் ஸ்ட்ராங். ஓகே, அதுக்கப்புறம் கலர்டு வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எனி கலர்டு. 2 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ நான் கிரே கொடுத்ததுக்கு பதில் நீங்கள் வேறு என்ன கலர் கொடுத்தாலுமே அது கலர்டாக இருக்கும். ஓகே, இது வேணும்னா ஒன்று கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 20 பிக்சல் கொடுத்தீங்கன்னா அந்த கலர்னஸ் இருக்கும். அடுத்தது மல்டிபிள் ஷேடோ சொல்லுவாங்க. மல்டிபிள் ஷேடோனா நீங்கள் ஒன்றுத்துக்கு மேலே நீங்கள் கொடுத்துக்கலாம். 3 2 அப்படின்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஒன்று கொடுத்து கிரே கொடுத்துருக்கேன்னா இப்போ கிரே பக்கத்தில் கம்மா கொடுத்துட்டு அடுத்து நான் ப்ளூ கொடுக்குறேன். ஸோ ப்ளூ வருது. கம்மா கொடுத்துட்டு வேறு ஏதாவது நான் கொடுக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெட்டு, புரியுதுங்களா? இதுதான் வந்து மல்டிபிள் ஷேடோஸ். இவ்வளோ தான் ஷேடோஸில், வேறு எதுவும் கிடையாது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு UI எப்படி வரணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்டில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். CSS கலர் அவ்வளோதான். டெக்னோ சிந்தசிஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நான் இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.